மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் பந்த் போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பந்த் போராட்டத்தை ஒட்டி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகில் 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது, மின்துறையில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தங்களுடைய கோஷங்களை எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை அனைவருமே 500க்கும் மேற்பட்ட நபர்களை அனைவருமே கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த பந்த் போராட்டமானது வெற்றி பெற்றதாக திமுக அமைப்பாளர் சிவா தம்முடன் தெரிவித்திருக்கிறார். இந்த தங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் மக்களுடைய போராட்டமாக தற்போது எழுச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.